வீடுகள்ல வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளுக்க வந்தா, உடனே வந்து அவங்களுடைய பிள்ளையுடைய டேலண்ட்ட காட்டுறதுக்காக, ரஜினி மாரி நடந்து காட்டுங்க, விஜய் மாரி ஆடி காட்டுங்க, இந்த மாரிலாம் சொல்லுவோம்ல நம்ம. அதே போல தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய ஃபேமஸ் கேரக்டர்லாம் நம்ம குழந்தைகள கூட்டு வந்திருக்கோம். அதுல முதல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு போய் பார்க்கலாமா? அவர் என்னமோ நெஞ்சில எழுதி வச்சிருக்காரே என்னன்னு தெரியலையே. சார் வணக்கம். நீங்க யாரு? ரஜினி. கஜினி. மில்க் ஒண்ணு, சோக்கு ஒண்ணு, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா உச்சா போணுமா? அதெல்லாம் எழுதி வச்சிருக்கா. முதுகுல என்ன எழுதி வச்சிருக்கீங்க? நல்லா குனிங்கோ. அக்கா ஒரு இம்சையா? என்ன ஒரு சிரிப்பு. எடுத்துட்டியா? இது வரைக்கும் யார் போட்டாலும் எடுத்து வச்சிருக்க? ஃபேமிலி போட்டாலும் எடுத்து வச்சிருக்கியா? பாப்பமா 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 பாப்பா யார் போட்டாலும் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல, நானே காட்டுறேன். என்னடா என்னது? இது என்னது? இது யாருன்னு பாப்பமா? யார் சிரிக்கிற அளவுக்கு இது யார் பாப்பா? யார் பாப்பா இருக்கு? இதாவது என்ன எடுத்திருக்கான்? அதை விட கேவலமா குடும்பத்தோட இருக்கும் போதுல எடுத்துருப்பான் போல. யாரெல்லாம்? என்னோட அக்கா, என்னோட அம்மா. இந்த அழகிய அம்மாவையும் மகளையும் நான் பார்க்க முடியுமா? நீங்களா? இதையாவது ஒழுங்கா எடுத்திருக்கானா? இது யாரு? நீ யாரு? அந்த மாதிரி வை, வை. உங்க குடும்பத்துல யாருன்னா தம்பி? அம்மா. அம்மா. பல்லு மட்டும் விளக்க மாட்டாங்க போல இருக்கு, மஞ்சளாவே இருக்கு. தயவு செய்து உன் குடும்பத்தை எப்பவுமே மறந்துடாத, நெஞ்சோட வச்சுக்க, நெஞ்சோட. சரியா? நெஞ்சோட வச்சுக்கிட்டே என் கொண்டு வைக்க. சரிம்மா, உங்க அப்பா பேர் என்னம்மா? பாலசுப்ரமணியன். நல்லா பாட்டு பாடுவாரா? எங்களுக்காக ஒரு பாட்டு பாட சொல்ல. படிக்கிற மாதிரி பாட்டு பாடுவாங்க. தயவு செய்து கேட்கற மாதிரி பாட்டு பாடுப்பான்னு சொல்றாப்ப. உங்க சார்பில் அம்மாவா? பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. அதுக்கு பக்கத்துல யார் இருக்குமா? அது அம்மா. உங்க அண்ணாவா? அண்ணா 2 வரி பாடுண்ணா. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ என் பல்லவி. ஏன்டா உங்க அப்பாட்ட ஒரு நல்ல பேண்டே இல்லையா? கிழிஞ்ச பேண்டை போட்டு வந்திருக்காருடா, என்னன்னு கேளு. நாளைக்கு மாத்திடலாம். சரிப்பா, மாத்திடலாம்ப்பா. வேற பேண்ட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். இல்ல என் பேண்டை தரட்டுமா? 10,000. இவ்வளவு சூப்பரா நீ பேசுறல தம்பி. ஆமா, உன் மேல வந்து ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்கலாமா? என்னம்மா இந்த பால்வடியும் பிஞ்சு முகத்தின் மீது என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்க? சார் நிறைய இருக்கு சார். நிறைய இருக்கோ? ஆமா சார். இல்ல என்ன தம்பி நிறைய இருக்கான்? அன்கவுண்டட் சார். என்ன தப்பு பண்ணுவேன்? விநாயகரன்னா அடமுடிப்பாரு, அதான் நானும் அடமுடிக்கிறேன். இப்ப அவருக்கு தும்பிக்கெல்லாம் இருக்குமாடா, உனக்கு தும்பிக்கை இருக்கா? அவருடைய காடு தான் பெருசு. உன் காது குட்டி காதெல்லாம் இருக்கு. ஏன்னா தூரத்துல இருக்கிற சவுண்டு கூட கேட்க முடியும். தூரத்துல இருக்கிற சவுண்டு கூட உனக்கு கேட்குமா? இப்ப திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அது சொல்லு. கொஞ்சம் கிட்ட என்ன கேளுங்களே. கொஞ்சம் கிட்டயா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன சொல்லிட்டு இருந்தாங்கம்மா? புதுசா வாடா போட்டோ
எடுக்கலாம். ஏய் ஃபுல் ஸ்டாப் வாடா, ஃபுல் ஸ்டாப் கிடையாது. வாடா போட்டோ எடுக்கலாம். அம்மா கூட இது வரைக்கும் உங்க அப்பா போட்டோ எடுத்ததே இல்லையா? ஆஹா, நாங்க தடுத்துவோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் எடுத்துக்கோம். ஆமா, அதாவது எங்க வீட்டுக்குள்ள நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா உள்ள பூந்து நாங்க தடுத்து நிறுத்துவோம்யா. உங்க அம்மா தான் வேற ஏதோ கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்களா என்னன்னு கேட்டுருமா? ஆ. சொல்லுமா. சொல்லுமா. சமையல் அம்மா வருவாங்க, ஆ. அவங்க இடுப்பை போட்டு கிள்ளிட்டான் சார். சந்திரமுகி உன் இடுப்பை ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுக்க. சரியா? கொஞ்சம் தள்ளியே இருந்துக்க. எதுக்குடா கிள்ள? கிள்ளுல நீ உங்க அம்மாட்ட போய் கேட்டுருவா. ஆமா. எதுக்காக கிள்ள? அம்மா இதே கேளுங்க. உங்க வீட்டுக்குள்ள வேற யாராவது கிள்ளி விளையாடுறத பார்த்துட்டு போனோம். அக்கா ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு அவங்க அக்காட்ட கொடுங்க. எதுக்குமா வேலைக்காரமா இடுப்புக்கள்னா? எதுக்குன்னா அவனுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சுன்னு சொல்றாங்க? என்ன இன்னொரு ஆன்ட்டியும் கிள்ளி இருக்கான். வர சர்வன்ட் எல்லாரும் இடுப்பையும் கிள்ளுவான் சார். அந்த வேலைக்காரம்மா இடுப்பக்கல் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொல்லிட்டாங்க. அந்த வேலைக்கம்மா சார், நான் பெட்ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அம்மா வந்தாங்க, ரொம்ப வெக்கப்பட்டு வந்தாங்க. என்ன வயசு இருக்குமா அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் இருக்கும் சார். ஏண்டா ஒரு பாட்டிய போய் எடுப்பகல்னு? அப்ப அம்மா அந்த பாட்டிய போய் வேலை செய்ய வச்சிருக்காங்களே அம்மா. ஏங்க ஒரு 20க்குள்ள அவன் தம்பி எதிர்பார்த்திருக்கா, நீங்க பாட்டிய கொண்டு வச்சீங்கன்னா இங்க கிள்ளா தாண்டா தெரிச்சு ஓடுவாங்கன்னு சொல்லி கிள்ளி விட்டுருக்கான். என்னடா தம்பி? அதானே. இப்போ 20 வயசுல உனக்கு நாளைக்கு நம்ம வேலைக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு நாளைக்கு நம்ம சந்திரமுகியை உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரப்பா. நான் வர மாட்டேன். ஐயோ, இவங்க வீடு இருக்கிற ஏரியா பக்கமே நான் வர மாட்டேன் ஐயா. ஆமா, இவனை நம்பி இவன் வீட்டுல போய் வேலை பார்க்க முடியாதா சாமி? என்னடா இறங்க போறியா? பொம்பிட்டேன். ஸ்மெல் அடிக்கும். பொம்பிடு. பாம்பிடடா. பாம். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? அதத்தை இப்படி திருப்பி சொன்னானா? ஏய், வர வர ரொம்ப டீசென்ட் இல்லாம பேசுறீங்கடா. ரைட்டு. அங்க வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? நான் அம்மம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். ஒரு 1/2 hour போக மாட்டான். எங்கன்னு தேடும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலிங் பெல் அடிச்சு அவங்க வீட்டுல போய் அந்த டாக்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பான். 2 டாக்ஸ் இருக்கு. உனக்கு வந்து டாக்னா ரொம்ப பிடிக்கும்ல. உங்க அப்பா கிட்ட ஒரு டாக் வாங்கி கேட்க வேண்டியதானே? கேட்டியா என்னைக்காவது? கேட்டுட்டேன். ஆனா அப்பா தான் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. என்னன்னு கேளு. அப்பா ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறாரு? அம்மா சொல்லுவாங்க, ஏற்கனவே நீங்க 2 பேரும் இருக்கீங்க, ஏற்கனவே எனக்கு 2 டாக்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து பெரிய டாக் நீ, இன்னொரு குட்டி டாக் தம்பி என்று சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம். லக லக சொல்லுமா ரெடி? லக லக. நான் என்ன சொல்ல லக 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 லக. இந்த மேக்கப் யார் பண்ணி விட்டது? தெரியல. ஆமா, இவ்வளவு முடி வளரணும் அப்படின்னா நம்ம என்னமா செய்யணும்? தெரியல. ஆமா, அந்த சந்திரமுகி எந்த ஊர் பேய்மா? தெரியல. தெரியலையா? ஆமா, இப்ப நான் எது கேட்டாலும் பாப்பா வந்து கரெக்டா பதில் சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமா, வௌவாலுக்கு பகலில் கண் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. உங்க அம்மாவுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. நான் யாருன்னு தெரியுதா? சத்தியமா உன் மூஞ்ச விட பாத்துருக்கேன். ஆனா பேரு தெரியலையா? தம்பி, என் பேர் என்னடா? என்னடா இவனே கசினி. உங்க அப்பா பேர் என்னம்மா? நல்ல வேலை அதுவும் தெரியலன்னு சொல்லியிருந்தா பெரும் பிரச்சனையாது. சரிம்மா, உங்க கூட பிறந்த எத்தனை பேரு? ஒருத்தன். ஒரே ஒருத்தன். ஆமா. அவன் எங்க இருக்கிறான்? ஆயா வீட்டுல இருக்கிறான். ஆயா வீட்டுல இருக்கானா? பேய் நீ பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. சாரி, பாத்திருக்கேன்.
எங்கம்மா பார்த்த? என்ன புசுப்பு பாருங்களே. என்ன பார்த்தா பேய் மாதிரியே இருக்கு. நீ உன்னுடைய மண்டைக்குள் என்ன வைத்திருக்கிறாய்? ஒண்ணு இல்லை. கொஞ்சம் அந்த 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 இதே முடியெடு. காட்டுறா. கோயிலுக்கு போனீங்களா? பெருமாள் கோயிலுக்கு அதனால மொட்டை. பெருமாள் கோயில்ல முட்டை போடுவாங்களா? ஆமா. முருகர் கோயில்ல தானே முட்டை போடுவாங்க? தெரியுதுப்பா. சரியா தெரியலப்பா. அவளுக்குள்ள பெருமாள் இருந்தாரா முருகர் இருந்தாரா? நான் உங்க அப்பாட்ட பிடித்த விஷயம் எது? உங்க அம்மாட்ட கேளுமா. அம்மா அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் எது? பிடிச்ச விஷயம் எதுவுமே அவர் அப்படியே அண்ணன் மைண்ட் வாய்ஸ் தெரியாம வந்துட்டோமோ இந்த நிகழ்ச்சிக்கு. உங்களுடைய மனைவியிடம் பிடித்த விஷயம் ஒன்றே ஒன்று. ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. அப்படியா? என்ன தவிர மத்தவங்க எல்லார்கிட்ட. அவங்க சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மரியாதை நடக்கிற மாதிரியே. உங்க உங்க அம்மா மேல ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களா பாப்பா? அது என்னன்னு கேட்கலாமா? கேட்கலாம். சரி. லாஸ்ட் டைம் வந்து பர்த்டேக்கு பப்பி கேட்டா, டாக் கேட்டா அவங்க அப்பா கிட்ட. சரி. அவரும் ப்ரெசென்ட் பண்ணாரு. ஆனா டாக் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ற அந்த டாகை போட்டு. பப்பி எதுக்காக வாங்கணும்னு கேட்டேன்? அது கூட விளையாடணும்னு நான் கேட்டேன். அந்த பப்பிக்கு என்ன பேர் வச்சீங்க? டோரான்னு பேர் வச்சேன். டோராவா? ஆமா, அது கொஞ்சம் சொத்து போல நினைச்சேன். என்ன கச்சி நாய் வாங்கி கொடுத்தீங்க? அதான் ஏன் மூஞ்சி மாதிரி இருக்கு. பப்பியோட மூஞ்சி உங்க மூஞ்சி ஒத்து போகுது. ஏன்னா அது மூஞ்சி கருப்பா இருக்கும். என்னடா இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டான். வெள்ளையாத்தான் இருக்கேன். உன் கண்ணுக்கு தான் கருப்பா தெரியுது. இவன் ஒரு ஆளு போதுயா நம்மள. ஒரு நாயை வந்து நம்ம வீட்டுல வளர்க்கணும்னு வாங்கிட்டு வந்து அதை கஷ்டப்படுத்துறது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் தெரியுமா? அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்தோடனே அம்மா எனக்கு கொஞ்சம் இது மாட்டாங்க. ஓ, பப்பி வந்த உடனே கொஞ்சம் இடம் மாறி போச்சு போல இருக்கு. பப்பி வர்றதுக்கு முன்னாடி உன்னை எப்படி கொஞ்சம் கட்டி பிடிச்சி கட்டில மேல தூங்குவோம். கட்டி பிடிச்சிக்கிட்டே முதல்ல தூங்கிட்டு தம்பியா. இந்த பப்பி வந்த உடனே இடம் மாறி எங்க அம்மாவை கட்டி பிடிச்சிதான் பப்பியே தூங்குது. அது பத்து நான் ஓரமா போய் பத்துப்பேன். நீ அண்ணே, இதனால தானே நீங்க இவனுக்கு நாய் வாங்கி கொடுக்கல. ஆனா எங்க அப்பா மட்டும் 2 பேரும் கொஞ்சம் அதிகம் 2 பேரும் அடி பண்ணுவாங்க. ஆமா, சம்டைம்ஸ் அவருக்கும் கோவம் வரும். லைட்டை கொடுங்க அந்த பக்கம் மைக்க. என்னண்ணே, பப்பி வந்த பிறகு உங்க வீட்டுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? தலைகீழாயிருச்சு. தலைகீழ மாறி போச்சா? மாறி. அது உங்க அப்பாவை உங்க அம்மா எப்படி கொஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு 2 வார்த்தை மட்டும் கொஞ்சி காட்ட சொல்ல ப்ளீஸ். மாமா 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 இன்னைக்கு என்ன சமைக்கணும் மாமா? என்ன சமைக்கணும் மாமா? நீ எது செஞ்சாலும் ஓகே ஜில்லு அப்படின்னு. நீ என்ன செஞ்சாலும் ஓகே சொல்லும். அப்ப கொஞ்சம் புண்ணாக்கு வைக்கட்டுமா? புண்ணாக்கு வைக்கட்டுமாவா? மாமா ஐ லவ் யூ மாமா, அது மட்டும் சொல்லிருங்க. மாமா ஐ லவ் யூ. உங்களுக்கு தெரியாம இந்த விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். நீ என்ன பண்ற? நேரா உன்னை இறக்கி விடுற அம்மாவை போய் ஐ லவ் யூ மா அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்துடுறியா? லவ்யூமா. அதாவது நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏற்கனவே உங்க ஒய்ஃப் ஐ லவ் யூ சொல்ல வச்ச மாதிரி இதையும் பண்ண வைப்போம்னு பாக்குறீங்களா? அது சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, ரொம்ப ஜாலியான குடும்பமா இருக்கும் போது இருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஒரு வாட்டி கை தட்டிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி நீங்க யாரு? சேதுக்கம். ஆமா, ஏன் சேது பைத்தியம் ஆயிட்டாருமா? அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. பொண்ணை லவ் பண்ணா கடைசியில பைத்தியமா தான் ஆக முடியுமா? ரைட்மா. இப்போ உங்க அம்மா அப்பா லவ் மேரேஜா எப்படி? என்ன அரேஞ்ச் மேரேஜமா? இல்ல, லவ் மேரேஜ் இல்ல. உனக்கு தெரியாடா, கேட்டு பாருடா நைஸா உங்க அப்பா கேளு. அம்மா டாடி அரேஞ்ச் மேரேஜ். இப்போ உங்க அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு லவ் இருக்கா இல்லையா கல்யாணத்துக்கு பிறகு? இல்ல. உங்க அப்பாட்ட கேளு. இருக்குப்பா. பாத்தியா 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 பாத்தியா? லவ் பண்ண என்ன ஆகும்னு சொன்ன நீ? பைத்தியம். சரி, படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போற நீ? சயின்டிஸ்ட்.
சரி, நீங்க சயின்டிஸ்ட் ஆகி என்ன கண்டுபிடிப்பீங்க தம்பி? கொசுக்கு மருந்து. கொசுக்கு மருந்தா? என்ன புது மருந்தா இருக்கு? உங்க அம்மாட்ட பிடிச்ச விஷயம் நீ ஒண்ணு சொல்லுமா. பிடிக்காத விஷயம்னு சொல்லிட்டா? அதுதான் கேட்டேன். என்னன்னா அம்மா நல்லா சமைக்க மாட்டாங்க. அப்படி அண்ணன்ட்ட கொடுங்க. அண்ணன் நீங்க சொல்லுங்கண்ணே. அவங்க சொல்றது கரெக்டு தாங்க. இவன் சொல்ற கரெக்டு தாம்பியா. இந்த ஐயாம் புள்ள பொய்யா சொல்லுவான். ஆமா, இவன் எதையுமே கரெக்டா தான் சொல்லுவான். என்னடா ஃபேமிலி போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கியா? அவன் ஆல்பம் பார்த்துக்கிட்டு இருக்காயா? டிஸ்டர்ப் பண்ணாயா? அவன் என்ன ஐட்டம் செட் ஆகலமா? சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுவுமே பிடிக்காது. என்ன சாதம்டா நல்லா வைக்கிறாங்க? எந்த சாதமும் இல்ல. அப்ப என்னதான்டா சாப்பிடுற வீட்டுல? உன்னுடைய பாடி கண்டிஷன் இருக்கிற இதை பார்க்கும் பொழுது நீ உடனடியாக ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடணும் போட்டுருக்கா. இந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி அப்பா நீங்க நம்ம வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை கேளு. இல்ல தாங்கிக்கிறேன். நீங்க காலைல சாப்பிட்டீங்களா? நான் பூவா சாப்பிடல. சிக்கன்ல சாப்பிடுவல? சிக்கன் சாப்பிடுறேன். அம்பி சிக்கன் சாப்பிட்றாப்லையே. உங்க அப்பா பேர் என்னவா? ராஜேஷ்குமார். அது சினிமா தான் நடிச்சிருக்காரு. சினிமா நடிச்சிருக்காரா? ஆமா. என்ன படத்துல நடிச்சிருக்காரு? அஜித் படத்துல. என்ன படம் தம்பி? டாடி இப்ப அஜித் படம் என்ன? டாடி படத்துல எல்லாம் நடிக்கலப்பா, காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். நீங்க ப்ரொஃபஸரா? தம்பி அம்பி தும்பி மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? அவருக்கு நாங்க பேர் வச்சிருக்கதே சுத்த சுந்தரம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அந்த ஃப்ரெண்டு வீட்டுல வந்து யாரா விளையாடி பொம்மை அது இது நீங்க என்ன உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்துருவான். அப்ப கரெக்டான கிட்டப்ல தான் கூட்டி வந்திருக்கீங்க. ஆமா, அவங்க சொன்னோடனே நான் நினைச்சேன் அப்பா என்ன இவ்வளோ ஆப்டா கொடுத்துருக்காங்களேன்னு தான் நான் யோசிச்சேனே. இப்ப இங்க இருக்கிற ஆட்கள்ல யாரு குளிக்காம வந்திருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? யாரு சுத்தமா இல்ல அதை மட்டும் சொல்லு தம்பி. ஆமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குளிக்கலங்கிறது எப்படிடா கண்டுபிடிச்ச? கடுப்பா இருக்கு. அதான் நீங்க சோப் போடலையா மூஞ்சிக்கு? ஏய், கருப்பா இருந்தா எல்லாரையும் குளிக்கலன்னு சொல்லுவே நீ? ஆமா. என்னடா கேட்கறதுக்கு ஆள்ல நினைச்சுக்கிறியா நீ? நாங்களா யார் தெரியுமா? டேய், இந்த நிலத்தோட நிறமே கருப்பு தான்டா. ரைட், அடுத்த கம்ப்ளைண்ட் என்னமா? உட்காந்து வேர்க்கடல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அம்மா எனக்கு மூச்சு விட முடியல, மூக்குல வந்து பப்பு மாட்டிக்கிச்சு அப்படின்னா என்னடா சொல்றான் அப்படின்னு பார்த்தா வாயில சாப்பிடுறதுக்கு பதில் அதை மூக்குல போட்டு வேர்க்கடலையே மூக்குல ஊத்தியா? ஆமா. ஏன்னா மூக்கு தான் வாய் நச்சு போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது ரெண்டும் எப்படி இன்டர் கனெக்ட் தானே, அதனால ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லி உள்ள விட்டுருக்கான். மூக்கு வழியா காத்து எடுத்து வாய் வழியா விடுறோம்ல, ஒரு 7 ஜெம்ஸ் விட்டு பாப்போமா? ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் போய் அவருக்கு டாக்டர் மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. மூக்கு வழியா காத்து மட்டும்தான் வரணுமே தவிர வேற எதையும் உள்ள விடக்கூடாது. இப்படிதான் அன்னைக்கு ஒரு பெருச்சாலி ஒருத்தன் உள்ள விட்டுருக்கான். அப்புறம் அவனை ஆஸ்பத்திரியில் போட்டு தான் வெளியே எடுத்து வாழை பிடிச்சி தரதரன்னு இழுத்து வெளியே எடுத்தோம். அந்த பெருச்சாலி விட்டது யாரு தெரியுமா? இதோ உட்கார்ந்து இருக்கிறானே இந்த சேது என்பவர் தான். ஏங்க ரொம்ப நீளா போறீங்க. ஆமா, உன் பேர் என்ன பாப்பா? ஜெஃப்ரினா. ஜெஃப்ரினா. நீங்க இந்த மாதிரி குட்டீஸ் கூட பேசும் போதெல்லாம் நான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடவேன். ஓ, நான் குட்டீஸோட பேசுறத பார்த்து நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, காமெடியா இருந்துச்சு. நீங்க இப்ப எந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்க? நான் டாக்டர் ஆக. டாக்டரியா? ஒரு நாள் டாக்டரா வந்து மூஞ்சிலே ஊசி குத்திடுவேன். ஏன் மூஞ்சிலையா? கையில இடம் இருக்கு, கால்ல இடம் இருக்கு, முன்னாடி இடம் இருக்கு, பின்னாடி இடம் இருக்கு. ஆமா, அத விட்டு மூஞ்சில வந்து ஊசி குத்துறேன். ஊசி எங்க குத்துவாங்க கஜினி? கையிலயும் பொம்மலையும் தொடையில. அப்படியே பொம்மலா? பின்னாடி என்னடா புது ஏரியாவா இருக்கு? பொம்மல்ல என்னங்க? இந்த பொம்மை இதுக்கு புதுசா பொம்முன்னு பேர் வச்சிருக்கீங்களா? ஐயா, தமிழ்நாட்டை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஆமா, பொம்முல ஊசி குத்துறதுனா என்ன அப்படின்றத தம்பி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா?
ஆமா ஆமா நிறைய இருக்கு. பார்த்தா சின்ன வயசு ஸ்ரீதேவி மாதிரி இருக்காப்புல, அந்த புள்ள மேல என்னங்க கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? இவ சின்சாங்லாம் ரொம்ப பாப்பா. சின்சாங் ஆமா எனக்கு பார்த்துட்டு ரொம்ப இருக்கும். பிடிக்கும். உன்னை இடையில பேச சொல்லணும்னா அது என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு அமைதி கேளு. தனியா ரூம் வேணும்ட்டு சின்சாங் கேக்குற மாதிரி இந்த அம்மாவும் எனக்கு தனியா வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, சிங்சாங்கிற கேரக்டர் வந்து தனியா வீடு கேட்குமா? அந்த மாதிரி இந்த அம்மாவும் எனக்கு தனியா வீடு வேணும். டாடி செஞ்சு தந்தாரு. என்னடா வீடு? என் வீடு. ஓ, அவனுக்கு வீடே செஞ்சு கொடுத்துட்டீங்களா? அவங்க அப்பா வந்து நெட்ல பார்த்தோம், அதெல்லாம் அதிகமா இருக்குன்ட்டு அட்டையிலேயே வாங்கி செஞ்சுட்டாரு. நிஜமாவே நீலாம்பரி மாதிரி தனி வீட்டில் தான் வாழ்றாப்லையா? அவன் எதுக்காகமா தனியா வீடு கேட்ட? ஏன்னா அதுக்குள்ள போய் சும்மா விளையாடிட்டு இப்ப ஜாலியா. சும்மா எப்ப பார்த்தாலே எங்க விளையாண்டுக்கிட்டே இருந்தா தனியா கொஞ்சம் ஒரு மனசுல இருக்க விடுங்க ஐயா கொஞ்சம் நேரமாவது. அவ சும்மா இருந்தா பரவாயில்ல. என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ள போயும் வச்சுப்பா சம்டைம். உங்க மேக்கப் ஐட்டமா? அப்ப நீங்க என்னைக்கு வச்சேன்? நான் என்னைக்கு வச்சேன்? பேசுமா. எல்லாம் எடுத்தல. என்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து பெயிண்ட் பண்ணுறேன்ட்டு பெயிண்ட் பண்ணி வச்சிருவா. லிப்ஸ்டிக் எடுத்து இது பண்ணிடுவா. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவா. கொஞ்சம் மைதா மாவு ஆக வேண்டியதுனா எல்லாம் வெளியேத்தானே இருக்கும். என்ன ஆமா சொல்லு, அது சொல்லு சொல்லு. என்னத்த சொல்லணும்? என்னத்த சொல்லணும்? நான் அழகா இருக்குன்னா உங்க அப்பா அழகா இருக்காப்லையா? டாடி அதுவும் சரிதான். வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? இல்ல நீ அசிங்கப்படுத்துறதுக்கே கூட்டு வந்துருக்கீங்களா நடு ரோட்ல? நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தாங்க தூங்குவா. ஆமா நான் நைட்டு தூங்கவே மாட்டேன், விளையாடிட்டு இருப்பேன்.